ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 5. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எனக்காக அவளை நீங்கள் மன்னிக்கணுமா? எனக்காக இவரே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன கௌரவம் வேண்டியிருக்கு? என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். இவளோட தப்பை இவ உணர்ந்துட்டாலா என்ன? என்ன பார்க்குறீங்க? நீங்களே விழுந்துட்டீங்க, அப்புறம் எனக்கு என்ன? பெரும் சேர்ந்து நீயா நானா நாடகமா போடுறீங்க? சிச்சி, முதல்ல எழுந்துருங்க ரெண்டு பேரும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ம் அம்மா, நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டாம். நீங்கள் முதல்ல போய் தூங்குங்கம்மா. நல்ல ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் வேணா இங்கேருந்து கிளம்பிடுறோம். ம் ச்சே, பா இங்கேருந்து போகலாம். ஆ, நானும் வரேன். வந்த 2 நாளில் என் பையன் மனசு இப்படி மாற்றி வச்சுட்டா. அவளுக்காக இவன் மன்னிப்பு கேட்குறான். ஷோ, முதல்ல என் கையை கொஞ்சம் விடுறியா? என் கையை விடுன்னு சொன்னேன். ஏன், என்னாச்சு? ஓ, என் கை சாஃப்டாக இருக்கிறதுனால உன் கை ரஃப்பாக இருந்து என்னை ஹர்ட் பண்ணிடுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னல, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி நடக்க பாரு. சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த தப்பை இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன்னு. என்னை மன்னிச்சிடு. ஆனால் நீ என்கிட்ட திடீர்னு இப்படி நடந்துக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது. என்ன ஃபீலிங்ஸ்? பசிக்குதா? சாப்பாடு கொண்டு வர சொல்லவா? அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் முறக்கட்ட. இது வேறு மாதிரி ஃபீலிங்ஸ். அந்த மாதிரினா, அதாவது நீ என்னை லைக் பண்ணுறா? ஏன் உனக்கு தோணலையா? எதை வச்சு இது லவ்ன்ற? ஏன் லவ்னு எடுத்துக்கக்கூடாது? நீ என்னை பார்த்தியே யோசிக்கிற. நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்காக உங்கள் அம்மாவோட காலிலே விழுந்துட்ட. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன தெரியுது? லவ்வர்ஸ் எல்லாம் இப்படி தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அப்போ இது காதல் தானே? உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்னோட ஸ்டெப் மதர். அவங்க காலில் விழுறதுக்கு வேறு எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் நான் உன்னோட கண்ணில் பார்த்தேன். நிச்சயமாக தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு. ஏய், நான் பேசிகிட்டே இருக்கேன், எங்கே போகிற? நில்லு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. உன் கண்ணில் நான் பார்த்தேன். என் கண்ணில் என்ன பார்த்தேன்? எதை வச்சு உன் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு சொல்கிறேன்? இந்த லூஸ் பையன் அந்த 3 வார்த்தையை சொல்லவே மாட்டான் போலையே. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடு. முடியாது. ஆ, ஏன் முடியாது? 3 வார்த்தை. சீக்கிரமாக போய் தூங்குற வழியே பாரு. எனக்கு காலையில் முக்கியமான வேலை இருக்குது. இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? இவ்வளோ கிட்ட சொல்லாமலே போகிறேனே உன்னை. ஆ ஆ ஜங்கையோ. சின்னாச்சு, என்னால் நடக்க முடியல. பெயின் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேயா? இங்கே வலிக்குதா? இதுதான் சாக்கு. என்னை தூக்கிட்டு போய் அப்படியே என்னோட ரூமில் என்னை ட்ராப் பண்ணிடுப்பா ப்ளீஸ். உன்னை ப்ளீஸ் கூட்டிகிட்டு போக மாட்டியா? கூட்டிகிட்டு போய் தொலைக்கிறேன். அப்புறம் என்ன? போ, இந்த வழி தான் என் ரூமுக்கு. போப்பா போ. இப்போவே எப்படின்னா இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காளோ. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேண்ணா? போ, உனக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த சீனை நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்க. எபிசோட் 1 தான் இந்த சீன் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோயினி இன்னைக்கு நடந்ததுக்கு நான் தான் காரணம், இன்னொரு விஷயம் நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளோட ஹீரோவும் வெக்கப்பட்டுட்டு ஆமாம் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வார். இது எதனாலனா நம்மளோட ஹீரோயினி கிட்ட ஹீரோ மனசு வந்து ஐ லவ்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோயினே அவங்க நிஜ உலகத்துக்கு போய் அவங்க எக்ஸாமை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்கன்றது அவங்களோட தாட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது கதையோட ஒன்றி போய் பார்க்கலாம். இப்படி நினச்சது வெறும் கனவாக தான் இருக்கும். யோ, கொஞ்சம் மெதுவாக இறக்கலாம்ல. என் இடுப்பு எல்லாமே வலிக்குது. இதை விட நமக்கு வேறு சான்ஸே கிடைக்காது. அந்த குற்றவாளி சொன்ன அடையாளங்கள் இவகிட்ட இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணும். என்னை வந்துட்டு எனக்கு காலை பிடிக்கிறான். எனக்கு வேற ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கே. இங்கேயா வலி இருக்குது? அது வந்து ஆமாம் இங்கே தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஐயோ, காலை விடு ப்ளீஸ். அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்க்குன்னு நல்ல நீட்டு காலு சார். அப்படின்னா 50% இவன் தான் எனக்கு உறுதியாயிடுச்சு. இன்னும் என் டவுட் கிளியர் ஆகலை. போதும் சங்கையோ, நீ உன்னோட ரூமுக்கு போ, நானே பார்த்துக்கிறேனே. என்னோடய டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக முடியாது. உன்னோட காலை நீ சுடு தண்ணியில் வாஷ் பண்ணு. அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். நான் போய் கொண்டு வரேன். என்ன இவன் திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கான்? என்னவா இருக்கும்? ஒரு வேளை ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ? காலை நல்லா படிய வை. அந்த ஆள் சொன்ன மாதிரி இவ காலை ரெட் கலரும் இருக்கணும். ஆனால் இவ காட்ட மாட்டேன்றாளே. நீ இப்படியே காலை வச்சுட்டு இருந்தா சரியாகாது. கொஞ்சம் நான் பார்க்குறேன்.
ஐயோ! மறுபடியுமா? கால் நல்லா காட்டு. அ என்னது இது? உன் காலுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நெயில் பாலிஷ் முழுசா வச்சு முடிக்கல. டைம் இல்லாம போயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அந்த குற்றவாளி சொன்ன பிங்க் இவ கால்லயும் இருக்கு. ஐயோ! சங்கட்டமா இருக்கே! இவள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இவள ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம போயாகணும். வா, வா சீக்கிரம். வண்டியில ஏறுனதுலேருந்து ரொம்ப நேரமா இத போட்டுட்டு இருக்கா. அப்படி என்னதான் படிச்சுட்டு இருக்கா? நீ என்ன படிச்சுட்டு இருக்க? அ நான் போயம் படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் போயம். ஆனா, சில எழுத்துக்கள் எனக்கு புரியல. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு படிச்சு காமிக்கிறியா ப்ளீஸ்? ஆ. ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படின்னா, எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது அவங்க ஹார்ட் சொல்றது மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இத பத்தியெல்லாம் நல்லா பேசு. ஆனா நான் நினைக்கிறத சொல்லிடாத. இங்க பாரு சங்கையோ, ஹியூமன் எமோஷன்றது அவங்களோட ஃபீலிங்ஸ வெளிக்காட்டணும். நீ காட்டுவியா? அதுக்கு அவசியம் இல்லன்னா காட்ட தேவையில்ல. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இவன்கிட்ட இதுக்கு மேல பேசி நம்மளால புரிய வைக்க முடியாது. இங்க பாரு 5த் லைன்ல இந்த லெட்டர் என்னன்னு சொல்லு பாப்போம். ஹாய். ஹ ஒரு வழியா சொல்லிட்டான். சரி. இந்த 3rd ரோல இந்த லெட்டர் என்ன சொல்லு பாப்போம். லைக். இதையும் சொல்லிட்டான். அப்ப இது என்ன சொல்லு பாப்போம். உனக்கு இந்த சிம்பிள் வார்த்தை கூட தெரியலன்னா, தயவு செஞ்சு இத படிக்கிறத விட்டுட்டு தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாரு. ஆ சரி. நான் கேம் விளையாட போறேன். வரியா? இது 2 பேர் தான் சேர்ந்து விளையாட முடியும். சிசர் அண்ட் பேப்பர். சிசர் அண்ட் பேப்பர்னா? அப்படின்னா 2 பேரும் ஷேக் பண்ணி காட்டும்போது யாரு ஆப்போசிட்ல அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க கேட்கறதுக்கு வீக்னஸா இருக்கவங்க பதில் சொல்லணும். ரெடியா? சிசர் அண்ட் பேப்பர். ஆ இல்ல, இல்ல. நீ தான் ஜெயிச்ச. கிடையாது. நான் இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சுட்ட. ஏன் இப்படி இருக்க? நான் கவுண்ட் பண்ணும்போது தான் நீ ஷேக் பண்ணணும். இப்போ ரெடியா? சிசர் அண்ட் பேப்பர். ஐயோ! இவன் தான் ஜெயிச்சான். சரி, இதுக்கப்புறம் போய் சொல்ல முடியாது. என்ன கேட்குறியோ கேளு. உன்னோட ஃபுல் நேம் என்ன? நல்லா தானே இருந்தான். திடீர்னு கோமாக்கு போயிட்டானா என்ன? சொல்லு. ரூஃபே. என்னோட பேரு. என்னமோ முதல் முறையா பார்க்குற மாதிரி கேட்குற. சரி வா, மறுபடியும் விளையாடுவோம். சிசர் அண்ட் பேப்பர். இதுக்கு என்னதான் ஆச்சு? இவனுக்கே சாதகமா அமையுது. சரி, உன்னோட அட்ரஸ் என்ன? நீ எங்கேருந்து வர? குவாங்டி வெஸ்ட். இங்கேருந்து யோங் ஃபேங் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் இருக்கிற ஒரு இடம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா முன்ன பின்ன? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்ன கேட்ப? சரி, ஓன்ட்டால நீ என்ன வேணா கேட்டுப்போ. மறுபடியும் என் கூட விளையாடவா? சீக்கிரம். சிசர் அண்ட் பேப்பர். இது என்னோட டன். ஆஹா, வசமா மாட்டினியா? இந்த டைம்க்காக தான் நான் காத்திருந்தேன். சரி சொல்லு. ஐ லவ் யூ. இதை நீ என்கிட்ட சொல்லணும். சொல்லு. என்னால் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நீ எப்போ பார்த்தாலும் அந்த வார்த்தையை கேட்டுட்ருக்க. பின்ன நீ சொன்னாதான் என் நஜுலகத்துக்கு போய் நான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். என்னால் உன்னோட ஒரிஜினல் ஒய்ஃபையும் கண்டுபிடிக்க முடியல. நான் இதை சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ தானே என்னோட ஒய்ஃப். யாரை பற்றி பேசிகிட்ருக்க? நான் தான் உன்னோட ஒய்ஃப். நான் என்னென்னு சொல்லி உனக்கு புரிய வைப்பேன். சரி, மறுபடியும் விளையாடலாவா? இல்லை இல்லை, எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல. ஏதோ சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. இது மட்டுமா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது? உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவன் மனசில் என்ன பிளான் ஓடிட்டுருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹே, அங்கே பாருடி, மாப்பிள்ளை வண்டி வந்துருச்சு. ஆமாங்க, நானும் பார்த்தேன். அது அவங்க வண்டி தான். வர்றது அந்த பொண்ணு வேலைக்காரி தான். அம்மா, இவங்களா? என்னோட நிகழ்காலத்தில் இருக்க பேரண்ட்ஸ் இங்கேயும் இருக்கிறாங்க. அது எப்படி முடியும்? என்னாலேயே நம்ப முடியல. மா, பா, நீங்க 2 பேரும் எப்படி இங்க? வாங்க வாங்க. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அம்மா, அப்பா, ஒத்து. டேய் தகப்பா. வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. உங்களுக்காக தான் வழி மேலே விழி வச்சு காத்துட்டு இருக்கோம். நீங்க டயர்டா இருப்பீங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. இது உங்களுக்காக மாமா. நன்றி மாப்பிள்ள. வாங்க வாங்க. ஹே, நான் ஒருத்தி நின்றுட்டு இருக்கேன். ஏய், என்ன இவங்க என்ன ஒரு ஆளாவே மதிக்காம போயிட்டாங்க. ச்சே. இந்தாங்க மாப்பிள்ள, இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கும். டீ எனக்கு எனக்கு அப்பா. என்ன தகப்பா கொஞ்சம் கூட கண்டுக்கல. இந்தா. நீங்களாச்சும் கண்டுக்கிட்டீங்களே. மாப்பிள்ள, என் பொண்ணு ஒரு லூஸு. இந்த 5 நாளில் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையே. அதெல்லாம் சூப்பராக இருக்கு. என்னடி பண்ணுற? சாரி. எழுபது மோலே அப்படியே ஆத்தா மாதிரியே இருக்கிறா பாரு. மாப்பிள்ள, என் பொண்ணு இந்த 5 நாளில் இவ்வளோ சேஞ்ச் ஆவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. என்ன சேஞ்ச் ஆகிட்டா அப்படி? ஆமாம், நான் என்ன சேஞ்ச் ஆகிட்டேன்?
அது வந்து அவ வெயிட் லாஸ் ஆயிட்டா. வெயிட் கெயின் ஆயிட்டா. ஆ! என்ன மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்னடி? அது வந்து வெயிட் போட்டுட்டா. வெயிட் கொறைஞ்சுட்டா. இல்ல மாப்பிள நான் தெளிவா சொல்றேன். அவ முன்ன இருந்தத விட இப்ப ரொம்ப ஒயிட் ஆயிட்டா. அதுக்கு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். பத்தாததுக்கு அந்த வீட்ல பனிஷ்மென்ட் குடுத்து முட்டி போட வேற வைக்கிறாங்க. ஏய்! என்ன முட்டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. நம்ப டீ குடிக்கலாம். ஏன் இவ இப்ப என்ன தடுத்து நிறுத்துறான்? ம். சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து குடுமா. ஆ? அதுக்கு வேற ஆள பாரு. அதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு. நாங்க இருக்கிற காலத்துல பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அவங்களால தான் நாடே முன்னேறும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? யார் சொல்லியிருக்காங்க? இவ லூஸ் ஆயிட்டாளா என்ன? ஆமா, ஆமா. நம்ம தான்டா சமாளிச்சாகணும். ஒரு பொண்ணு சொல்றது தாய்க்கு புரியாம போகுமா என்ன? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. ஆ. உங்களுக்கு அப்படியே புரிஞ்சுட்டாலும், எனக்கு இப்ப பாத்ரூம் போகணும். இப்ப நீங்க காட்டுறீங்களா? இல்ல நானே போகட்டுமா? ஆ? என்ன இவ? சிச்சி! இப்படி மேனர்ஸ் இல்லாம நடந்துப்ப. போ, போ! எழுந்திருச்சு போ! ஹம். இந்த மாரி தான் மூளை வளர்ச்சி இல்லாம செய்றான்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குடுத்தது. இப்பவும் இவ மாறாம அப்படியே இருக்கிறாளே! மாப்பிள நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இவ இப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப ஷை டைப் அதிகமா பேசக்கூட மாட்டா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதி, அவ்ளோ ஒரு அடக்கம். மா! இங்க எங்க பேப்பர காணோம்? எங்க இருக்கு? ஐயோ! மானத்த வாங்குறாளே! அ அது வந்து பார்த்தாலே தெரியுது. போய் இவள கூட்டிட்டு வாடி. மகளே நீ வரேன்னு உனக்காக புடிச்ச ஃபிஷ் சூப் செஞ்சிருக்கோம். அப்படியாப்பா? எங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் பெப்பர் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். என்னடி பேசுற? நம்ம இருக்க வசதிக்கு பெப்பர் எப்படி வாங்க முடியும்? நான் பெப்பர் தான்டா கேட்டேன். ஏதோ மகாராணி கிரீடத்த கேட்ட மாரி இப்படி யோசிக்கிறீங்க? வசதியான ஃபேமிலிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ரூஃபை. அதுக்கு பதிலா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் சால்ட் எடுத்துன்னு வந்து தர முடியுமா? மாப்ள அவள என்னத்துக்கு கேட்குறீங்க? நான் கொண்டு வரேன். ஆ. இவ போவான்னு பார்த்தா அவங்க போறாங்க. மாப்ள நாம ஒயின் குடிப்போம். ருஃபை ஒயினும் தீர்ந்துருச்சு. ப்ளீஸ் எங்களுக்காக கொண்டு வரியா? ஆ சரி. மாப்ள அந்த கழுதைய நான் அமுச்சுக்கிட்டு, இப்படி ஏதாவது சொதப்புன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இது மொத்தமா நம்ம 2 பேருக்கு மட்டும் தான். கவுத்துட்டான். குடிங்க குடிச்சுங்க. எவ்வளோ வேணா குடிங்க. வீடு ஃபுல்லா பிளானட்டா இருக்கு. அதெல்லாம் ரூஃபையோட வேலை தான். ரூஃபை நீ பிளானட் கூட வளர்த்துருக்கியா? ம். இவளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலமெல்லாம் இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அவள விடுங்க. அவ கதைய இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். அப்படியா? சொல்லுங்க கேட்குறேன். ஐயோ! அதெல்லாம் அப்போ. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஹாபி என்னது? உங்கள லவ் பண்றது மட்டும்தான். லவ் யூ. என்ன இவ எல்லா நேரமும் இதே மூடோட தெரியுறா? ஐயோ! இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. அ மானத்த வாங்குறாளே! மாப்ள நம்ம ஏன் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது? ம்ம். ஆ சரிங்க மாமா. என்ன பெத்தவங்களே, இங்க ஏதோ கருகுற வாசனை வரல? கருகுற வாசனையா? எனக்கு ஒன்றும் வரலையே. உங்களுக்கு கூடமா வரல? எனக்கு நல்லா வருதே. இல்லையே எனக்கு எதுவும் வரலையே. என்ன நீங்க? உங்கள நெனச்சு என்னோட ஹார்ட் தீ மாரி பத்திக்கிட்டு எரியுது. அத கூட உங்களால ஸ்மெல் பண்ண முடியல. இதுக்கு தாண்டி இவன் வயித்துலயே இருக்கும்போது நம்ம கலைச்சிடலான்னு சொன்னேன். எங்க கேட்ட? இப்ப வளர்ந்து நிக்குது. மரியாதையா இவள கூட்டிட்டு உள்ள போ. ரூஃபை வீட சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? என் கூட வா. நான் ரொமான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. சரி வரேன். போயிடுச்சுங்களா? எனக்கு வந்ததும் சரியில்ல, பொறந்ததும் சரியில்ல. மாப்பிள என்ன மாரி இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச இன்னொரு தியாகசாலி நீங்க. அதுக்கு பெருமை சேர்க்குற விதமா உங்கள பாராட்டி இந்த ஃபுல் பாட்டிலையும் நான் முடிக்க போறேன். என் பொண்ண கட்டிக்க தனி தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். ஆ? இங்க வந்ததுலேருந்து கவனிக்கிறேன். நீ புருஷனை வளர்த்த விதமே சரியில்லை. உங்க அப்பனை நான் என் கண்ட்ரோல்ல எப்படி வச்சிருக்க தெரியுமா? அந்த மாதிரி வைக்க பழகிக்கணும். எனக்கு பிறந்துட்டு நீ எப்படி இப்படி இருக்க? ஆ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அந்த ஆள்கிட்ட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஆம்பளைங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க. இத்தனை காலமாக உங்கள் அப்பாவோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சதுனால தான் அவர் என் கைக்குள்ளே அடங்கி நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி நீயும் இருக்கணும். இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். அதை நீ காட்டினா தான் உன் புருஷன் உன் கைக்குள்ளே இருப்பான். அப்படி தான் இத்தனை வருஷமாகவும் உங்கள் அப்பா கூட நான் குப்பை கொட்டிகிட்ருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு விளங்குதா இல்லையா? என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்லு. ஆ எனக்கு புரிஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் பாருங்க என் புருஷனை எப்படி என் கைக்குள்ளே வச்சுக்கிறேன்னு. அது
அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.